ஈரோடு இடைத்தேர்தல் யாருக்கு பலப்பரீட்சை? சுப்பிரமணியன், பாஜகவிற்கு ஒரு சேலஞ்ச் இருக்கு, நாங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கோம், அடுத்து இப்போ அதிமுக பாஜக இடையே ஒரு சேலஞ்ச் இருக்குது அப்படிங்கிறது தான் ஆண்டாள் சொல்லக்கூடியது. தமிழ்நாட்டு மக்களிற்கு மத்திய அரசு நிதி வழங்காமல் இருப்பதால் பாஜக மீதான அதிருப்தி, அதை கேள்வி கேட்காமல் இருக்கிறது அதிமுக அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த இவிகேஎஸ் இளங்கோவன் ஐயா மறைந்ததற்கு வந்து என்னோட இரங்கல்கள். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருந்ததுனால நான் சொல்கிறேன், அவர் இந்த இடைத்தேர்தலில் நின்று இருக்கக்கூடாதுங்க. ஒரு நிமிஷம் அவரோட அந்த அப்சர்வேஷன் சொல்லிடுறேன் நான். ஏன்னா வந்து மகனை இழந்த சோகம், அவரோட வயது முதிர்வு, அதை தாண்டி வந்து எப்படி அவர் வின் பண்ணிட்டு அதில் வந்து அங்கே போய் உழைக்க முடியும் அப்படின்றது எனக்கு ஒரு ஐயம் இருந்ததுங்க. போன வருஷமே இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பி அவருக்கு வந்து உடம்பு முடியாது போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாரு. அப்பயே கொஞ்சம் கவலைக்கிடமா வந்து தப்பிச்சு வந்துட்டார் வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு துயர சம்பவம், அவர் நின்று இருக்கக்கூடாதுன்றது தான் என்னோட பதிவுங்க. ரெண்டாவது இன்னொரு கேள்வி கேட்டீங்க, ஆண்டாள் மேடம்கிட்ட வந்து திமுக நிற்பாங்களா அப்படின்ட்டு கேட்டீங்க நீங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நண்பர்கள்ட்ட பேசுறதுனால சொல்கிறேன், 2 தலைவர்களை தொடர்ந்து இழந்ததுனால காங்கிரஸில் வந்து ஐ திங்க் அந்த கான்ஸ்டிடுவன்சி போகிறதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும், எதற்கு நம்ம போகணும், ஐ திங்க் திமுக விட்டு கொடுத்துருவாங்க அப்படின்றது என்னோட இதுங்க, ஒரு அனுமானம்னு வச்சுக்கோங்க. ஓகே, கம்மிங் பேக் டு உங்களோட கொஸ்டின் வந்து யாருக்கு இது பலப்பரீட்சையாக இருக்கணும்? அனைவருக்குமே பலப்பரீட்சையாக இருக்குங்க. இது வந்து ஒரு ஆஃப் இயர்லி எக்ஸாம் மாதிரி வச்சுக்கோங்களேன். 2026 ஃபைனல் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் இயர்லி எக்ஸாம் மாதிரி இதை நம்ம அனைத்து கட்சிகளும் எடுத்துப்பாங்க. ஆனால் திமுகவுக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்குங்க. திமுகவுக்கு வந்து அட்வான்டேஜ் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஆட்சியில் இருக்கிறாங்க, அவர்களுக்கு வந்து இப்போ கடைசியாக அந்த 1,10,000 வாக்குகள் வாங்கி இவிகேஎஸ் வின் பண்ணாங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து அந்த 2023 இடைத்தேர்தலுக்கு அப்புறமா நடந்த 2024 லோக்சபா தேர்தலில் இந்த ஈரோடு கிழக்குல மட்டும் பதிவான வாக்குகள் பார்த்தீங்கன்னா 86,000 வாக்குகள் பதிவாயிருக்கு. அதாவது திமுக இந்திய கூட்டணிக்கு அப்போ 24,000 வாக்குகள் சரிந்திருக்கிறது, கிட்டத்தட்ட ஒரு 20% வாக்குகள் சரிந்திருக்கிறது. ஸோ விச் மீன்ஸ் 2021 இவங்க ஆட்சியில் அமர்ந்ததுக்கு அப்புறமாக ஸோ இவர்கள் செயல்படுத்திய திட்டங்கள் வந்து மக்களுக்கு சென்றடையவில்லை, சொன்ன வாக்குறுதிகளை வந்து மக்கள்கிட்ட எடுத்துன்னு போல நிறைவேற்றவில்லை என்ற ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஸ்லோவா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. 1,10,000 இவிகேஎஸ் இளங்கோவன் ஐயா வாங்கின வாக்குகள் 86,000 இந்த லோக்சபால ஈரோடு கிழக்கு தொகுதியில மட்டும் பதிவான வாக்குகள் குறைஞ்சிருக்கு, 24,000 வாக்குகள் குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஆன்டி இன்கம்பன்சி வந்து அவர்களுக்கு எத்தனை சதவீதம் குறைக்க போறது? போன முறை வந்து நீங்க ஈரோடு கிழக்கையும் நாடாளுமன்றத்தையும் ஒப்பிடுறீங்க, அந்த ஒப்பீடே சரி நீங்க ஒப்பிடுறீங்க, நான் அது ஒப்பீடு சரியா கேட்கல, இல்ல வாதத்துக்கு வாக்கு அடிப்படையில எடுத்துக்குவோம். மக்கள் வந்து கடந்த முறை பாஜக போட்டியிடல, இந்த முறை பாஜக போட்டியிடுது, இப்ப திமுகவை ஒப்பிட்டா அந்த இடத்துல பாஜகவை எப்படி ஒப்பிடுறது? இல்ல பாஜக நான் என்ன சொல்றேன்னா, பாஜக வந்து கிட்டத்தட்ட அந்த போன லோக்சபா தேர்தலில் என்டிஏ கூட்டணியில போட்டியிட்டாங்க. அவங்க போட்டியிட்டதுல வந்து ஐயா செந்தில் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, அவங்க வந்து 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டார் அப்படின்னாங்க. அதாவது 3வது இடத்துக்கும் 4வது இடத்துல போட்டி நடக்கும், நாம் தமிழருக்கும் பாஜகவுக்கும் அப்படின்னாங்க. எஸ், ஒரு 30-40 வாக்குகள்ல வந்து நாம் தமிழர் வந்து மேல போனாங்க. பட் நாம் தமிழரோட வாக்கு வங்கின்னு பாத்தீங்கன்னா அது 12,000 வந்து தாண்டவே இல்லை. 11,000 12,000 தான் கடந்த ஒரு 4 தேர்தல்களாக, அது லோக்சபாவா இருக்கட்டும், இது நம்ம அசம்பிளிக்கு உண்டான தேர்தலாக இருக்கட்டும், அவர்களோட வாக்கு சதவிகிதம் வாக்கு வங்கி உயரவே இல்லை, 12,000 அப்படியே இருக்குதுங்க. ஓகே, இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா 2வது நிக்கிற அதிமுக கிட்டத்தட்ட ஒரு 34,000 40,000 வாக்குகள் வாங்கினாங்க. சோ அடுத்ததாக இருக்கிற அந்த பிஜேபி, இவர்களுக்குள்ள நீங்க அதிமுக கூட ஈரோடு கிழக்குல வந்து நீங்க இந்த கம்பாரிசனுக்கு எடுத்துக்க முடியாது. பாஜகவை எப்படி சொல்றனோ, ஏன்னா அதற்கு முன்பு தமிழ் மாநில காங்கிரஸ்ல யுவராஜா நின்னார், வெறும் 8,000 வாக்குகள்ல தான் அவர் முதல் முறை தோல்வியை சந்திச்சார். அதன் பிறகு இப்ப இடைத்தேர்தல்ல தான் அதிமுக நின்னாங்க. இல்ல இப்ப என்டிஏ கூட்டணி, இப்ப பாஜக என்பது வந்து என்டிஏ கூட்டணி, இப்ப வந்து திமுக கூட சேர்த்துனீங்கன்னா கூட அவர்கள் வந்து கூட்டணியோட தான் ஒரு கடந்த ஒரு 10-12 தேர்தல்கள் வந்து களம் பண்ணிருக்காங்க. சோ அதனால வந்து பிஜேபி என்ற தனி கட்சியை வந்து நான் வந்து பேசல, என்டிஏ கூட்டணி. ஏன்னா அதிமுக மட்டும் தான் 2014 தனியா அதிமுக அந்த அம்மையார் இருக்கும்போது நின்னாங்களே தவிர, பட் மற்ற காலங்கள்ல வந்து தமிழகத்துல வந்து கூட்டணிகளோட தான் அனைத்து கட்சிகளும் களம் கண்டிருக்கிறாங்க. ஓகே, அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. நான் பிஜேபி என்று சொல்வது வந்து என்டிஏ கூட்டணி, இன்னைக்கு இருக்கிற என்டிஏ கூட்டணி. ஸோ தமிழ் மாநில காங்கிரஸா இருக்கட்டும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், ஓபிஎஸ் ஐயா அவர்கள், பாமக, அப்புறம் டிஎம்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், இவர்கள்லாம் சேர்ந்து ஸோ அது வந்து ஒரு டஃப் ஃபைட்டு கொடுப்பாங்கன்றது நான் சொல்றேன். அதாவது வருகின்ற இந்த இடைத்தேர்தலில் வந்து இன்னொரு 6 மாதத்துல வரலாம் அந்த இடைத்தேர்தல். அப்படி வரும்போது அதுல வந்து ஓட் பர்சன்டேஜ் வாக்குகள் எவ்வளவு வந்து அதிகமாக வாங்க போகிறார்கள் இந்த லோக்சபாலையோ இல்ல 2021 அதிமுக பிளஸ் பிஜேபி அப்ப ஒன்னா இருந்த போது வாங்கின வாக்குகளை விட
எவ்வளவு அதிகமாக வாங்க போகிறார்கள். அதுதான் வந்து ஒரு ட்ரெண்டை செட் பண்ணுன்னு சொல்றேன் நான். மக்களோட மனதுல வந்து இன்னைக்கு என்ன இருக்குது. ஸோ நீங்க சொன்னீங்க, அதாவது மத்திய அரசு வந்து நிதி கொடுக்கவில்லை, வஞ்சித்து விட்டார்கள் சொன்னாங்க. ஆனா போன நிதிநிலை அறிக்கையை கொடுத்ததுக்கு வெளியில ஆண்டாள் வந்ததுக்கு மேடம் அப்புறம் சொன்னாங்க, உதயச்சந்திரன் நீங்க ஐயா, சொன்னீங்கல்ல. ஓகே, நீங்க என்ன அதான் உங்க உங்க வலைதளத்துல சொல்றேன் நான் அது. ஓகே, நீங்கன்னா நீங்க நீங்க எல்லாருமே இப்ப ரெப்ரசென்ட் பண்ற சொல்ல, அதனால உங்களை வந்து ஓமைப்படுத்துறதுக்காக சொல்றேன் நான். ஸோ ஆண்டாள் மேடம் சொல்றது வந்து அன்னைக்கு அந்த அந்த நிதிநிலை அறிக்கை, மாநில நிதிநிலை அறிக்கை தயாரிச்சுட்டு வெளியில சமர்ப்பிச்சுட்டு வெளியில வரும்போது நிதி அதிகாரி என்ன சொன்னார், ஐஏஎஸ் உதயச்சந்திரன் ஐயா அவர்கள் வந்து, மாநிலங்கள்ல வந்து எங்களுக்கு வரி உயர்ந்து கொண்டு வருகிறது, ஆமாம் ஜிஎஸ்டி மத்தியிலிருந்து வர்றது உயர்ந்து கொண்டு வருகிறதுன்னு சொல்றாரு அவர். சரிங்களா? சோ அவர் வந்து சொல்லும் போது அதற்கு அத்தாட்சியாக நிதிநிலை அறிக்கையில வந்து கடந்த அடுத்த ஒரு 4-5 வருடங்களாக வந்து எவ்வளவு வரிகள் மத்திய அரசாங்கத்திலிருந்து வரப்போகிறதுன்றது வந்து கோடிட்டு காமிச்சிருக்கிறாங்க. அது நம்ம எந்த ஊடகத்திலையும் பேசல. வருடம் 12,000 கோடி ரூபாய். 26-27 பினான்சியல் இயர் 26-27 நமக்கு எவ்வளவு வரப்போகிறது அப்படின்ற அசம்ஷனே கொடுத்திருக்காங்க அங்க. ஸோ விச் மீன்ஸ் எல்லாமே வந்து கால்குலேட்டட் ஃபார்முலா படி மேல எவ்வளவு பணம் போகுது, டெவல்யூஷன் மூலமாக நமக்கு எவ்வளவு வருகிறது, அந்த கால்குலேஷன் தெளிவாக இருக்கிறதுனால தான் நம்ம தமிழக நிதிநிலை அறிக்கையில அடுத்த 4-5 வருடங்களுக்கு எவ்வளவு வரப்போகுதுன்னு போட முடியுது. புரியுதுங்களா? ஸோ இன்னைக்கு என்னவோ வந்து நிர்மலா சீதாராமன் மேடம்க்கோ இல்ல மோடி அவர்களுக்கோ பிடிச்சவங்களுக்கு வந்து 10,000 கோடி எக்ஸ்ட்ரா கொடுக்கறது, பிடிக்காதவங்களுக்கு வந்து 5,000 கோடி கம்மியா ஜிஎஸ்டியை நீங்க பிரிச்சு கொடுத்து தான் ஆகணும். அது கொடுக்கறதுக்கான நீங்க சொல்ற மாதிரி கவுன்சில் முடிவு பண்ணுது, கவுன்சில்ல பிரிச்சு கொடுக்கறாங்க. ஆனா என்ன கேள்வி வருதுன்னா, இப்ப 12,000 கோடின்னு நீங்க சொல்றீங்கல்ல, ஆனா ஒவ்வொரு தடவையும் அதை பிரிச்சு கொடுக்கறாங்க இல்லையா, அந்த ஃபண்டை பிரிக்கும் பொழுது தேவை இங்க வந்து ஒரு அதாவது ஏற்கனவே இங்க ஒரு புயல் பேரிடரை சந்திச்சு பேரிடருக்கான நிவாரண நிதி கேட்டுக்கிட்டு இருக்கிற மாநிலத்துக்கு குறைவாகவும் இன்னொரு மாநிலத்துக்கு கூடுதலாகவும், அதான் நமக்கு 12,000 கோடி வரப்போகுது, ஆனால் அந்த காலகட்டத்துடைய தேவை, அன்றைய தேவைன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு குறைவான நிதி ஒதுக்குறாங்கங்கிறதையும் சேர்த்து கணக்கில் கொள்ள வேண்டியதாக இருக்குது. இன்னொரு பக்கம் பேரிடர்னு ஒன்று வந்துச்சுனாலே அதற்கான நிதியை பெரும் கூக்குரலாகவே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஏன் வந்து அதை சரி செய்யவே இல்லை அரசு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. மூன்றாவது மெட்ரோ 2வது திட்டத்தை ஒரு கேம்பெயினாகவே எடுத்துகிட்டு போகிறாங்க ஆளும் கட்சி. எங்களுக்கு இந்த திட்டத்துக்கு வந்து ஒப்புதல் அளித்து விட்டு இப்போ 2வது திட்டத்திற்கான நிதியை மெட்ரோவுக்கு வழங்கலை, மாநில அரசு சொந்த காசில் பண்ணுது அப்படின்ற ஒரு தொடர் விமர்சனங்களாக அவங்க குற்றச்சாட்டுகளை, அதுக்காக ஒரு கேம்பெயினே ரன் பண்ணுறாங்க. அப்போ இந்த 3க்கும் மத்திய அரசுடைய பதில் என்னவா இருக்கும்? இல்லைங்க, அந்த கேம்பெயின் நீங்க சொல்றதை விட, அதாவது முதல்ல மெட்ரோ 2வது திட்டத்தை வந்து மாநிலத்தோட திட்டமாக அறிவித்ததுனால, ஸோ மாநிலம் வந்து முதல்ல கான்ட்ரிபியூட் பண்ணணும். அதற்கப்புறமாக பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் உத்தரவாதம் கொடுத்து கடன்கள் வெளிநாடுகளிலிருந்து வரவழைக்கப்பட்டன, அந்த அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மாநில அரசால பண்ண முடியல அப்படின்ற போது இந்த கடன் வரம்பு வந்து உச்சபட்சத்தில் வந்துட்டதுனால தென் இது வந்து சென்ட்ரல் ப்ராஜெக்டா வந்து அனௌன்ஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஐயா ஸ்டாலின் ஐயா போயிட்டு அங்கே பேசினதுக்கு அப்புறம் அந்த 63,000 கோடி ரூபாய் வந்து சென்ட்ரல் ப்ராஜெக்டாக வந்து அறிவிக்கப்பட்டு அதற்கப்புறமா அந்த திட்டம் தொடங்கப்பட்டது. ஸோ நம்ம வந்து நாமளே பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு போனோம். அப்போ நம்ம நிதி நிலைமை இப்போ சரியா இல்லாததுனால சென்ட்ரல் ஸ்பான்சர்டு ப்ராஜெக்டா பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால இப்போ அடுத்த ஒரு 4-5 வருடங்களுக்கு, அதாவது அந்த திட்டம் தொடங்கினதுக்கு அப்புறம் அந்த மாரட்டோரியம் சொல்லுவாங்க, நீங்க அந்த மாரட்டோரியம் பீரியட்ல வந்து பிரின்சிபல்லாம் கட்ட வேணாம். அப்படி இருக்கும்போது அதெல்லாம் வந்து மத்திய அரசாங்கத்தோட கடன் சுமையில சேர்க்கப்படும், மாநிலத்துக்கு கடன் சுமையில சேர்க்கப்படாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுத்ததுனால இப்போ மெட்ரோ 2வது திட்டம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குங்க. ஸோ இதை வந்து நம்ம ஒரு டிஸ்கஷன் எடுத்துன்னு போயிட்டு இப்போ மேலே போய் இந்த மாதிரி எங்களுக்கு சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ல வந்து நம்ம ப்ராஜெக்ட் பண்ணலாம், முன்னாடி நாங்கள் ஸ்டேட்ல பண்றதா முடிவு பண்ணிட்டு இருந்தோம், எங்களுக்கு இந்த கடன் உச்சவரம்பு ரீச் ஆயிடுது அப்படின்னு சொல்லினதுனால தான் இது வந்து ப்ராஜெக்ட். இப்ப அவங்க அதை வந்து திரும்ப அங்க இப்ப ஆண்டாள் இங்கேயே பேசினாங்க, கண்டிப்பா ஈரோடு இடைத்தேர்தல்ல பரப்புரையில கூட வைப்பாங்க. ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, செந்தில் கூட அதை இங்கே சுட்டி காண்பித்தார். கடந்த முறை நீங்கள் கூட்டணியோட இருந்தீங்க, அதனால கூட்டணிக்கு கொடுத்தாச்சு சீட்டுன்னு சொல்லியாச்சு. இந்த முறை தனித்து களம் காண போகிறோமா, கூட்டணியோட களம் காண போகிறதா பாஜக அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி. நீங்களே சொன்னீங்க இது வந்து ஒரு செமிஃபைனல் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அடுத்து வரப்போற தேர்தலுக்குன்னு. அப்ப எப்படியான ஒரு வியூகம் அல்லது என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து என்னோட பாஜகவிடம் இருக்கு? என்னோட புரிதல் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆமா என்னோட புரிதல் இன்னைக்கு இருக்கிற என்டிஏ கூட்டணி அப்படியே தொடருங்க. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் ஓபிஎஸ் தலைமையிலான அந்த அதிமுக, ஓகே பிஜேபி, இவர்கள்லாம் சேர்ந்து களம் காணுவாங்க.
பட் எந்த கட்சி அங்க வந்து அதிகாரப்பூர்வமாக போட்டியிட போறாங்க அப்படின்றத வந்து ஐ திங்க் பிஜேபியில் உள்ளவங்க சொல்லணும். வருமானம் என்னவாக இருக்கும் அப்படின்னா மேபி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடி தினகரன் தலைமையிலான அந்த கட்சிக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றது என்னோட அனுமானங்கள். பேசலாம். அதாவது மேடம் சொல்லும் போது பாப்கார்னுக்கு வரி விதிக்கிறாங்க. என்னைக்கு வரி விதிச்சாங்க? 21 டிசம்பர் அன்னைக்கு வரி விதிச்சாங்களா? அன்னைக்கு வந்து கிளாரிபிகேஷன் கொடுத்தாங்க. இது 2017 விதிக்கப்பட்ட வரி பாப்கார்ன். ஓகே, அது ஒண்ணு. ரெண்டாவது பாப்கார்ன் இப்ப நாளைக்கு மெரினா பீச்சுக்கு நம்ம 2 பேரும் போவாங்க. இங்க எல்லாம் 5 பேரும் அரங்கத்தில் உள்ளவங்க 6 பேரும் போவோம். பாப்கார்ன் அவங்க வாங்குவோம். அவர் வந்து ஜிஎஸ்டி விதிக்கிறாரான்னு கேட்போம் நம்ம. அதாவது 21 டிசம்பருக்கு மெரினா பீச்ல வாங்கினா 10 ரூபாயோட பாக்கெட் முடிஞ்சிடும். எனக்கு தெரியல இப்ப. ஆனா நீங்க ஜிஎஸ்டி போடுற இடமா எல்லா மல்டிப்ளெக்ஸ் மால்ல தான் பாப்கார்ன் போய் வாங்கி சாப்பிடுறாங்க அப்படி சொல்லிட்டு 19 ரூபாய் சொல்றீங்க நீங்க. இல்ல அதுதான் கேக்குறேன். மல்டிப்ளெக்ஸ் மால்ல அதே 10 ரூபாய்க்கு பெட்டி கடையில் விற்கிறது அங்கே 500 ரூபா கொடுத்து தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. அது இன்னும் வந்து ஜிஎஸ்டியோட சேர்த்து எவ்வளோ வரும்? இல்லை, அது ஏற்கனவே இருக்குது. 2017 வந்து ஜிஎஸ்டி இந்த சட்டம் வரும்போது அப்போ வந்து கொண்டு வந்த சட்டம் தான். அதாவது இந்த ப்ரீ பேக்டு ப்ரீ லேபிள்டாக இருக்கிறவங்களுக்கு 12%, லூஸாக விற்கிறதுக்கு 5%, அந்த ஸ்வீட் ஆட் பண்ணி விற்கிறதுக்கு 18% 2017 இருக்கு. அதுல வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து கிளாரிபிகேஷன் கேட்டதுனால இப்ப கொடுத்திருக்காங்களே தவிர இது புதிய வரி விதிப்பு கிடையாது. 2017 இன்னைக்கு ஏதோ கஷ்டப்படுற மாதிரி பேசுறீங்களா சார்? 2017 கஷ்டப்படுத்துறோம் சார் அப்படிங்கிறீங்க. சரி பேசலாம். ஈரோட்டுல எது பேசு பொருளா இருக்க போகுது சார்? அங்க வந்துருவோம் சார். நம்ம 19 ரூபா பேசிட்டு இருக்கோம் சார். பாப்கார்ன் தான் பேசு பொருள். நான் 19 ரூபாய்லாம் பேசல மேடம். கேக்குற கேள்விக்கு ஆணித்தரமா பதில் சொல்லிட்டு இருக்கேன். பேசலாம். இருக்கிறது எந்த முகத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் ஈரோட்டில் வாக்கு கேட்க வருவார்கள் தான் திமுக கேட்கின்ற ஒரே கேள்வி. திமுக நீங்க கேட்டுக்கோங்க. மக்கள்கிட்ட போயிட்டு மக்களின் சார்பாகத்தான் நாங்கள் மக்கள் குரலில் பேசுங்கள் அப்படின்னு சொல்றோம். நாங்கள் மக்கள் சுப்பிரமணியம் 2 பேரும் அமைதி பேசலாம்.